ஆமென். இந்த மாலை வேளையில எனக்கு கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற செய்தி, இது உன் நிலைமை மாறும் காலம். நம்புறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. இது உன் நிந்தை நீங்கும் காலம், இது உன் அடையாளம் மாறும் காலம், இது நீ சாட்சி சொல்லும் காலம். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நடக்காதுன்னு சொல்றவங்க மத்தியில கர்த்தரை நடப்பித்து காண்பித்து தர போகிறார். சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ண போகிறார். இவன் வாழ மாட்டான், இவன் எழும்ப மாட்டான், இவன் ஜெயிக்க மாட்டான்னு சொல்றவங்க மத்தியில கர்த்தர் தலையை நிமிர பண்ண போகிறார். இது என்னுடைய சீசன், இது என்னுடைய சீசன். சீலோவாம் குளத்தில் நான் இறங்குகிற டைம் இது. பார்வை அடைந்தவனாய் திரும்புகிற நேரம் இது. இது என் நிலைமை மாறும் காலம், இது என் நிந்தை நீங்கும் காலம், இது என் அடையாளம் மாறும் காலம், இது நான் சாட்சி சொல்லும் காலம். நம்புற தேவ பிள்ளைங்க நல்ல கைகளை தட்டி உங்களுக்காக அந்த வார்த்தை கற்று தந்திருக்கிறார். இது ஒரு சீசன் கிடையாது, இது உன் வாழ்க்கையில் கர்த்தர் கிரியை செய்யும் பகற்காலம். இறுக பிடித்துக்கொள், உறுதியாய் பிடித்துக்கொள். சாட்சி சொல்ல ரெடியாகு, சாட்சி சொல்ல ரெடியாகு, சாட்சி சொல்ல ரெடியாகு. ஆமென். யோவான் சுவிசேஷம் 9வது அதிகாரம் அதனுடைய 1 முதல் 4 வரையுள்ள வசனங்களை நாம் முதலாவது வாசிக்க கேட்கலாம். யோவான் 9:1 முதல் 4 வரையுள்ள வசனங்கள். அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ, இவன் செய்த பாவமோ, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் என்று சொல்லிவிட்டு அடுத்த ஒரு வார்த்தை சொல்லுகிறார். பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. இன்று நம்ம இந்த வார்த்தையை வைத்துதான் கர்த்தருடைய வார்த்தையை கொஞ்ச நேரம் கேட்டு ஜெபம் பண்ண போறோம். என்ன இன்னைக்குள்ள டைட்டில் அப்படின்னா, இது உனக்கான காலம். நம்ம ஆண்டவர் சீசன் சேஞ்சர். சீசனை அவர் சேஞ்ச் பண்ணுகிறவர். காலங்களையும் சமயங்களையும் மாற்ற. அதே நேரத்தில் காலத்தை 2ஆ இங்க ஆண்டவர் சொல்றார். கிரியை செய்யும் காலம், நான் கிரியை செய்ய வேண்டும் அப்படிங்கிறார். நான் கிரியை செய்யும் காலம், நான் ஒன்னு செய்யக்கூடிய காலம். நம்ம லைஃப்ல கர்த்தர் ஒன்னு செய்யணும்னு ஒரு காலத்தை வச்சிருப்பார் பாருங்க. நேற்று இரவில் ஆண்டவர் இந்த தாட்டை தான் நினைவில் கொடுத்தார். நம்ம எல்லார் லைஃப்லயும் இந்த காலங்கள் உண்டு. நாம செயல்படுகிற காலங்கள் உண்டு, நம்மளால் செயல்பட முடியாத காலங்களும் உண்டு. ஆமே, அதுதான் இங்கே ஆண்டவர் சொல்லி இருப்பார். இந்த பூமியில நான் ஊழியம் செய்யறேன், நான் செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணும். ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது என்றால் எல்லாருக்கும் அந்த ஒரு காலம் இருக்கிறது. ஒண்ணுமே பண்ண முடியாது. அன்னைக்கு 1 மணிக்கு பிரேயர் கூட நமக்கு ரொம்ப சேலஞ்சா இருக்கும். அந்த ராக்காலத்துல சீஷர்களுக்கு அந்த ராக்காலம் எப்படி இருந்தது என்றால் 1 hour பிரேயர் கூட அவங்களுக்கு ரொம்ப சேலஞ்சா இருந்தது, ரொம்ப சவாலா இருந்துச்சு ராக்காலம். அந்த ராக்காலத்துல யாருக்கும் சரியா ஜெபம் கூட ஓடாது. அந்த நேரத்தில் அவங்களுக்கு பிரேயர் சப்போர்ட் தேவை. அந்த ராக்காலத்தில் இயேசுக்கு பிரேயர் சப்போர்ட் தேவை இருந்துச்சு. இயேசு சொல்லுவார் சீஷர்கள்ட்ட, எனக்காக 1 மணி நேரம் விழித்திருங்க. வேற எங்கேயுமே அவர் இப்படி சொல்லியிருக்கவே மாட்டார். ஏன் அந்த மறுரூபம் ஆகும்போது கூட சீஷர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க தெரியுமா? தூங்கிட்டு இருந்தாங்க. அந்த டைம் அவர் எழுப்பி, பேதுரு யார் வந்திருக்கிறா பாரு அப்படி சொன்னாரா? இல்ல நம்மளா இருந்திருந்தா செல்ஃபியில் எடுத்து அடுத்த நாள் ஸ்டேட்டஸ் நார் அடிச்சிருப்போம்ல. இவர் எழுப்பி, பேதுரு யார் வந்திருக்கிறா பாரு, யார் வந்திருக்கிற, சொல்லவே இல்லை. தூங்கட்டு பாவம். சிலர் தூங்குறது கூட நம்ம ஜெபத்துக்கு நல்லது. ஆமென், ஹல்லேலூயா. ஆனா அந்த ராக்காலத்துல அவங்க தூங்குறது அவர் கஷ்டமா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அவருக்கு அந்த
பிரேயர் சப்போர்ட் வந்து ரொம்ப தேவைப்பட்டுச்சு. எனவே ஒரு தேவ பிள்ளை எறும்பினிடத்தில் போய் கற்றுக்கொள்னு சொல்ல காரணம் அதுதான். நமக்கு இந்த கிரியை செய்கிறத பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கும் தெரியுமா? கர்த்தரை கண்டு அடையத்தக்க. தமிழ்ல வார்த்தைகளை பிரிச்சா சூப்பர் மீனிங் கிடைக்கும். கண்டு அடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இங்கே கர்த்தர் ஒரு பிறவி குருடனை பார்க்கிறார். அவர் பார்க்கிறது யாருக்கு தெரியாது தெரியுமா? குருடனுக்கு தெரியாது. நமக்கான சீசன் ஓபன் ஆகும் போது கர்த்தருடைய பார்வை நம்ம மேல படும். ஆனா நமக்கு அது தெரியாது. அவர் அப்புறம் போகையில் ஒரு பிறவி குருடனை கண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பார்க்கலன்னா அவனை பத்தி கேட்டிருக்கவே மாட்டாங்க. ஆண்டவர் வந்து ஒருத்தனை பார்க்கிறாரு, அவன் ஃபைல் எடுத்து ஓபன் ஆகுது. ஆமென். ஒரு பார்வை போதும். ஹல்லேலூயா. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே. ஒரே ஒரு பார்வை. அப்படி பார்க்கிறார், சீஷர்கள் ஓபன் பண்றாங்க. ரபி, இவன் குருடனாய் பிறந்தது அப்படிங்கிறாங்க. ஆண்டவர் பார்க்க காரணம் என்ன தெரியுமா? இவனை பத்தி 4 பேர் தப்பா பேசட்டும்ங்கிறதுக்காக அல்ல. ஆமென். இந்த மாலை வேளையில என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற செய்தி, இது உன் நிலைமை மாறும் காலம். நம்புறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. இது உன் நிந்தை நீங்கும் காலம். இது உன் அடையாளம் மாறும் காலம். இது நீ சாட்சி சொல்லும் காலம். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் நம்முடைய சீசன். சோ இந்த காலத்தை, அதனால எருசலேமை பார்த்ததும் இயேசு கண்ணீர் வடிப்பார். ஏன் கண்ணீர் வடிப்பார் தெரியுமா? அந்த காலத்தை அது என்ன செய்யல, அறியல. காலத்தை நீ அறியணும். இதை நீ அறியாம இருந்தேன்னா எருசலேமை பார்த்து கண்ணீர் வடிக்க காரணம் அது காலத்தை அறியவில்லை. அந்த பிறவி குருடனிடத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய 3 முக்கியமான காரியத்தை தான் இன்னைக்கு நான் சொல்லி ஜெபம் பண்ண போறோம். காலத்தை அறியாம விட்டுட்டோன்னு வைங்களேன். அதாவது பெதஸ்தா குளக்கரையை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. என்ன நம்பிக்கைன்னா, திடீரென்று குளம் என்ன செய்யுமா, கலங்கும். அப்படி கலங்கும் போது அவங்க நம்பிக்கை என்ன, யார் வந்து கலக்கிறா? தூதன் வந்து கலக்கிறான். அப்படி கலங்கும் போது யார் ஃபர்ஸ்ட் இறங்குறாங்களோ அதுல அவங்களுக்கு என்ன கிடைக்குது? சுகம் கிடைக்குது. அப்ப எல்லாருமே எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க தெரியுமா? குளம் கலங்கணும். அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது யார் அந்த வழியா நடந்து போயிட்டே இருக்கிறா? இயேசு போயிட்டே இருக்கிறார். ஆனா எல்லாருடைய போக்கஸ் எது மேல இருக்கிறது? குளங்கலங்கல்ல. அதாவது நான் காத்திருக்கிறேன் கரெக்ட். ஆனா என்னுடைய காத்திருப்புதலை அர்த்தமுள்ளதாய் மாற்றுகிறவர் என் பக்கத்துல கிராஸ் ஆகி போகும்போது நான் குளத்தையே பார்த்துட்டு இருக்கிறது தான் இன்னைக்கு நிறைய பேருடைய பிரச்சனை. ஜீசஸ் வந்து அதனாலதான் கேட்டார். அப்பதான் எல்லாரையும் பார்க்கும்போது யாரும் இவருக்கு செவி கொடுக்கிறதுக்கு ரெடியா இல்ல. ஒருத்தன் மட்டும் தான், குளம் கலங்குனா என்ன, கலங்காம போடா என்னன்னு ஜாலியா படுத்திருக்கிறார். அதனாலதான் ஆண்டவரும் படுக்கைய இவனை விட்டா நாளைக்கும் வந்து படுத்துருவான். எங்க அப்பா வேடிக்கையா சொல்லுவாங்க, சொகானவெல்லாம் படுக்கைய போட்டு போயிட்டான். இவன் வந்து பாரம்பத்துல இவன் படுக்கும் போது தரைமட்டத்தில் இருந்தான். ஒவ்வொரு பெட்டா மேல போட்டு இப்ப நல்ல சுகமா படுத்து தூதன் வந்து இருக்கிறான், கலக்கிட்டு போக சொல்லு. இதுதான் அவன் இப்ப கலக்குனா என்ன, கலக்கலைன்னா என்ன. ஆண்டவர் பார்த்தார், இப்ப நான் பேசினா ரெஸ்பாண்ட் பண்றது இவன் ஒருத்தன் தான். சில நேரத்துல எதிர்பார்ப்பு எல்லாமே நஷ்டப்படுற நிலையில கர்த்தர் நம்மளை கொண்டு வர்றது கூட எதுக்கு தெரியுமா? ஆமே, அந்த காலத்தை அறிவதற்கு. ஹல்லேலூயா. இப்படி அவன் அப்படி பார்க்கிறார். இயேசு எங்க பார்வையை திருப்பினாலும் சீஷர்கள் அங்க பார்ப்பாங்க. அதான் சீஷர்கள்.
அவர் யாரை பார்க்கிறார்? உடனே சீஷர்களும் அப்படி திரும்புறாங்க. பிறவி குருடன், ரபி, இவன் இப்படி பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர் செய்த பாவம்? உடனே இயேசு சொல்றார், இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இவன் இப்படி பிறந்தான். தேவனுடைய கிரியைகள் வெளிப்படும் காலம் தான் இப்பொழுது வந்திருக்கிறது. கர்த்தருடைய கிரியைகள் வெளிப்படும் காலம், அதுதான் பகற்காலம். எத்தனை பேர் இந்த ராத்திரி நேரத்தில் நம்புறீங்க இது எனக்கான பகற்காலம் என்று? நம்புற தேவ பிள்ளைங்க கைகளை உயர்த்தி ஒரு ஹalleluya சொல்லுங்க. இதுதான் அந்த காலம். இதை நீங்க எப்படி நம்புறீங்கன்னு தெரியல. ஆனா ஆவியானவர் இந்த வேர்டை ஆரம்பத்திலிருந்தே தந்துட்டு இருக்கிறதுனால ஆமென், சிலரோடு இந்த வார்த்தையை சொல்லுகிறேன், நீங்க நம்பிருங்க. குளம் கலங்கிறதுக்காக வெயிட் பண்ணாதீங்க. நீங்க அப்படின்னா நீங்க இன்னொரு சீசனுக்காக வெயிட் பண்றீங்கன்னு அர்த்தம். ஆண்டவர் சொல்ல, நான் உன் பக்கத்துல நிக்கிறேன், தூதன் வந்து கலக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு செய்ய வேண்டியதை நான் செய்ய வந்திருக்கிறேன். எல்லாரும் அந்த குளத்தை பார்த்துட்டு இருக்கும் போது ஜீசஸ் வந்து வராரு. ஒருத்தன் மட்டும் குளத்தை பார்க்கல. ஆமென், அவன் எதையுமே பார்க்கல. நீ சொஸ்தமாக விரும்புறியான்னு கேட்டார். விரும்புறியான்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? ஒண்ணு விரும்புனா, விரும்பலன்னா இல்லைன்னு சொல்லுவோம். ஆனா இவன் ஒரு பதில் சொன்னான் பாருங்க. பல நேரத்தில் நம்முடைய ஜெபமும் அப்படிதான் இருக்கும். ஆண்டவர் குழம்பிடுவார், இவன் செய்யணும்னு சொல்றானா? ஆண்டவரே என் வாழ்க்கையில ஆண்டவரே இவன் ஒரு ஆண்டவரே எப்படியாவது இந்த வேலை எனக்கு தந்துருங்க ஆண்டவரே, தந்துருங்க ஆண்டவரே, தந்துருங்க ஆண்டவரே சொல்லிட்டு அப்பதான் செய்தி ஞாபகம் வரும். என்ன கேட்டாலும் ஆண்டவருடைய சித்தப்படி கேளு ஆண்டவரே. ஆனாலும் நீங்க என்ன தரணும்னு நினைச்சிருக்கீங்களோ அதை எனக்கு தாங்கன்னு சொன்னோன்னு ஆண்டவர் ஓகே. கடைசியில் ஜெபம் முடியும் போது ப்ளீஸ் இப்படியே இதை தந்துருங்க ஆண்டவரே. சில பாக்குறாங்க எப்படி நம்ம ஜெபத்தை கரெக்டா அடிக்கிறாரு. ஆண்டவர் இவன் என்ன கேட்கிறான்? ஃபர்ஸ்ட் கேட்கிறான், அடுத்து கொஞ்ச நேரத்தில் என்ன சித்தம் வச்சிருக்கிறீரோ அதை தாரும். என்ன ஆத்மாவை போடுறதுக்கு முன்னாடி ஆமென். சிலர் இந்த கல்யாண வீட்டில் விளம்ப வருவாங்க, அப்படி சோறு வைக்க வரும்போது வேண்டாம் போதும் வேண்டாமா இருந்தாலும் கொஞ்சம் வைங்க. என்ன பண்ண விருப்படி கேட்டா நான் என்ன பதில் சொல்ல? தூதன் வந்து கலக்கும் போது இன்னொருத்தன் போய் முந்துறான். இப்பவும் அவனுக்கு தெரியல அவனுக்கான சீசன் இதுன்னு. அவன் பாஸ்ட பேசுறான், ஃபியூச்சரை பேசுறான், பிரசண்ட விட்டுட்டான். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? என்னைக்கோ செய்ய போறார், அன்னைக்கு செஞ்சிருக்கணும். சரி இனி இப்படி ஒரு நாள் செய்வார், அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோமே தவிர இன்னைக்கு இது எனக்கு அனுக்கிரக காலம், இது எனக்கு ரட்சணிய நாள். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிற, என்னுடைய லைஃப்ல மகிமை வெளிப்படுகிற சீசன் தான் இந்த 2026 ஆகஸ்ட். நம்புற தேவ பிள்ளைங்க சீக்கிரமாய் சாட்சி சொல்லும்படிக்கு 3 காரியங்களை சொல்லுகிறேன். ஒன்று, உன் செவிகள் அவர் சத்தத்திற்கு மட்டும் கவனமாயிருக்கட்டும். ஆமென். என்ன சொன்னேன்? உன் செவிகள் அவர் ஏன்னா 12 பேர் கேட்கிறாங்க, இவன் இப்படி பிறந்தது யார் செய்த பாவம்? ஒரே ஒருத்தர் சொல்றாரு, தேவனுடைய கிரியைகள் இவனில் வெளிப்படும் பொருட்டே இப்படி பிறந்தான். இப்ப நல்ல கவனிங்க, 12 பேர் ஒரு பக்கத்துல இருந்து நம்மளை பார்த்து ஒன்னு சொல்றாங்க, ஒரே ஒருத்தர் இன்னொரு பக்கத்துல இருந்து ஒன்னு சொல்றாங்க. எந்த சத்தம் டாமினேட் பண்ணும்? 12. இதுதான் உலகம், இதுதான் உலகம். நம்ம பிரச்சனை என்னன்னா, இந்த 12 பேருடைய சத்தத்துல கேட்க வேண்டிய சத்தத்தை நம்ம என்ன பண்ணிரோம்? கேட்காம போயிடுறோம். அப்படி ஜனங்களுடைய சத்தத்துல கேட்க வேண்டிய சத்தத்தை சரியா கேட்காம போய் மாத்தி செஞ்ச ஒரு பர்சன் பைபிள்ல உண்டு. யார் தெரியுமா? மோசே.
ஆண்டவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? நீ இந்த கன்மலை அப்படிம்பாரு. அடுத்து கேட்காது அவருக்கு. ஏன் கேட்காதுன்னா கீழே தண்ணி 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 தண்ணிம்பாங்க. ஆமென். இப்போ இவர் என்ன சொன்னாரு? கண்மலைய கண்மலை. அப்ப பழைய வசனம் ஞாபகம் வரும். அன்னைக்கு என்ன சொன்னாரு? கண்மலைய அடிம்பார், அடிச்சிருவார். இந்த பல சத்தங்கள் இருக்குல்ல, என் காதுல எத்தனையோ சத்தங்கள் விழலாம், தவறல்ல. ஆனால் அந்த சத்தங்கள் நிமித்தம் நான் கேட்க வேண்டிய சத்தத்தை கேட்காம போயிருவேனா? ஆண்டவரே, என் காது கொஞ்சம் செவிடாகவே இருக்கட்டும் ஆண்டவரே. ஒரு 1.5 அல்லேலூயா வருது. ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? நம்ம பல நேரத்தில் நம்முடைய சீசன் ஓபன் ஆகும் போது கேட்க வேண்டிய சத்தத்தை கேட்க விடாம பண்ணுவதற்கு 12 எதிர் சத்தங்கள் எழும்பும். இஸ்ரவேலர்கள் கானானுக்கு சமீபமாய் வந்து விட்டார்கள். இன்னும் 40 நாள் தான். இத்தனை வருஷம் நடந்தது. இன்னொரு 40 days நடந்துட்டாங்கன்னா கானானுக்குள்ள போயிருவாங்க. அப்போ சுதந்தரிப்பதற்கான நேரம் சரியாய் வரும்போது 2 பேர் சொல்றாங்க அதை எளிதில் சுதந்தரிக்கலாம் என்று. ஆனா 10 பேர் சொல்றான் அது வாய்ப்பே இல்லை, நடக்கவே நடக்காது, சாத்தியமே இல்லை என்கிற சத்தம் அதிகரிக்கும் போது ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும். நான் எதுல கவனம் செலுத்த வேண்டும் தெரியுமா? என்னை நோக்கி கூப்பிடுகிற சத்தத்துக்கு. ஹல்லேலூயா. நானாக காத்திருக்கவில்லை, அவரே சொன்னதை செய்வார் நிச்சயமாக. மனித சத்தத்தினால உன் கண்களில் வடிகிற கண்ணீரை கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு தொடங்குகிறார். அதாவது கொஞ்சம் அந்த ஒவ்வொரு கேரக்டரை நம்ம அது உள்ள போய் பார்த்து பழகணும். இப்ப அந்த பிறவி குருடன் அப்படியே உட்கார்ந்து இருக்கிற அவருக்கு என்ன தெரியாது? கண்ணு தெரியாது. ஒரு 12 பேர் என்ன சொல்றான்? இவன் இப்படி பிறந்தது இது அவனை பாதிக்கல. ஏன் பாதிக்கல? ஒரு புதிய வியாக்கியானம் கீழே இருந்து வருது. ஏன் பாதிக்கலன்னா ஆல்ரெடி இப்படிதான். இது யூதர்களுடைய ஒரு பரவலான பேச்சு. இது பிறக்கும் போதே ஒருத்தங்க குறையா பிறந்துட்டாங்கன்னா அது இந்த மாதிரி வச்சு கார்னர் பண்றது உண்டு, குற்றப்படுத்துறது உண்டு, ஒதுக்குறது உண்டு. யூதர்கள்ல பல இடத்துல இப்படிதான். 12 பேர் பேசும்போது இது இவனுக்கு புதுசு கிடையாது. ஆனா அது நடுவில் ஒரு சத்தம் இவனுக்கு ரொம்ப புதுசா இருக்கு. தன்னை குறித்து யாருமே இப்படி பேசினதே கிடையாது. அவனுக்கு அப்பா உண்டு, ஆனா அப்படியே அப்பா கிட்ட இருந்து கேட்டது கிடையாது. அவனுக்கு அம்மா உண்டு, ஆனா அம்மா கிட்ட இருந்து அப்படி கேட்டது கிடையாது. அவனுக்கு சொந்தங்கள் உண்டு, சொந்தங்கள் கிட்ட இருந்து அப்படி கேட்டது கிடையாது. அவனுக்கு பாஸ்டர் உண்டு, பாஸ்டர் கிட்ட இருந்து அப்படி கேட்டது கிடையாது. ஆனா ஒருத்தர் வந்து பக்கத்துல நின்னு சொல்றார், தேவனுடைய கிரியைகள் இவனில். ஹல்லேலூயா. நம்மை தாழ்த்தும்படியான சத்தங்கள் அலை போல எழும்பும் போது அது நடுவிலே உயர்த்தும்படியான ஒரு சத்தம் எழும்புகிறது என்றால் நீ புரிந்து கொள், உனக்கான சீசன் வந்து விட்டது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா நமக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த 12 பேருடைய சத்தம் தான். இஸ்ரவேல் ஜனங்கள் அதனாலதான் காலேபை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் என்ன ஆவி பெற்றவன் தெரியுமா? எல்லாரும் சொல்ற வேற ஆவி. வேற ஆவின்னா என்ன ஆவி? தப்பா பாத்திரக்கூடாது. இந்த ஜனங்களுக்கு இருக்கிற ஆவியே இல்லை. ஆமென். அதாவது ஆண்டவரை விசுவாசிக்கிற விஷயத்துல எனக்கு எந்த ஆவி வேணும் தெரியுமா? சொல்லுங்க. வேற ஆவி. நாம நல்லதாங்க இருப்போம், நம்ம கூட இருக்கிற சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து நம்மளையும் பிடிச்சு முக்கிடுவாங்க. அதனாலதான் தண்ணீர்ல ஒருத்தன் தத்தளிக்கும் போது உடனே எடுத்து அவனை காப்பாற்ற மாட்டாங்க. ஏன் தெரியுமா? சூப்பர், நம்மளையும் பிடிச்சு அமைக்கிறோம். அதனால வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அதுதான், அதுக்குதான் வேற ஆவி வேணும்னு சொல்றது. இந்த பிறவி குருடனுக்குள்ள வேற ஆவி இருக்கு. ஒரு சத்தம், ஒரு யூனிக் வாய்ஸ், ஒரு யூனிக் சவுண்ட், இதுவரை கேட்காத சத்தம், இதுவரை தன்னை குறித்து
பாடப்படாத ஒரு புதிய பாடல், ஒரு புது பாட்டு. தாவீது சொல்றாரு, நான் நிறைய பேருக்கு பாட்டாவே மாறிட்டேன் அப்படின்னு. அவன் எவ்வளவுதான், தேவன் அவனை கைவிட்டார், அவன் முடிஞ்சு. திடீர்னு ஒரு புதிய சத்தம், புதிய சத்தம். தாவீது திடீர்னு பார்த்தா காட்டுக்குள் மனிதர்கள். தாவீதுக்கு எல்லாம் புதுசா இருக்கு. அவன் பார்த்ததெல்லாம் சிங்கம், புலி, கரடி. புலி எங்க பார்த்தான்னு கேட்காதீங்க, சும்மா ஃப்ளோல சொன்னேன். இந்த மாதிரி திடீர்னு பார்த்தா மனுஷன் வந்து நிக்கிறான். புதுசா இருக்கு, புதுசா இருக்கு. ஏன் வீட்டுல கூப்பிட்டு விட்டாங்க? வாய்ப்பே இல்லையே. எங்க வீட்டுல என்ன கூப்பிட்டு விட்டாங்களா? வாய்ப்பே இல்லை, வாய்ப்பு இல்லை. எங்க அப்பா கூப்பிட்டாரா? இல்ல. யாரு கூப்பிட்டா? வார்த்தையுடைய ஒரு தேவ மனுஷன் வந்து நிக்கிறார். அவரும் கூப்பிட்டார். அவரும் கூப்பிடல, அவரை ஒருத்தர் மேல இருந்து கூப்பிட வச்சா. ஹalleluya. தாவீது ஓடி வரான். ஆமென். இந்த காலத்துல உங்க காதுல விழுந்த சத்தங்களில் இந்த ஒரு சத்தம் மட்டும் மறுபடியும் மறுபடியும் தொனித்துக் கொண்டே இருக்கட்டும். தேவனுடைய கிரியைகள் இவனில், இவனாலே அவர் எங்க வந்துட்டார்னு அர்த்தம். பக்கத்துல வந்துட்டார். தூரத்தில் இருக்கிறவங்களை பார்த்து அவன் என்போம், பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து இவன் என்போம். இப்படி பார்க்கிறார், பார்க்கிறார், அப்படி போறார். பக்கத்துல போகும்போது, ரபி இவன் இப்படி பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் இருக்கிறான்ல, இவன் 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 சொல்லிட்டு பக்கத்துல வந்துட்டார். இவன் காது இப்போ அப்படி ஓப்பன் ஆகுது. ஹalleluya. எங்கேயாவது நல்ல கூட்டத்தின் நடுவுல நமக்கு ஃபேவரட்டான பாட்டோ ஏதாவது ஒரு சவுண்ட் எங்க இருந்தாவது கேட்கும். சில கிராமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சர்ச்செல்லாம் எங்கேயாவது இருக்கும், பாட்டு போட்டு விட்டுருப்பாங்க. அது அப்படி இந்த அலை மாதிரி வந்து மெதுவா காதுல. ஒரு இடத்துல இப்படிதான் ஒரு 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 குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு பேர் மறந்து போயிடுச்சு. இந்த ஊருக்கு நான் புதுசு, எல்லாமே புதுசு. அப்படி போய் நிக்கிறோம். அப்படி போய் நிற்கும் போது யாருக்கும் ஒன்றும் தெரியல. எங்கேயோ அழகான கண்கள் போட்டிருக்காங்க. கொஞ்ச நேரம் அப்படியே கேட்டுட்டு அப்படி அந்த நம்ம அப்படியே கவனிக்க ஆரம்பிச்சிட்டோன்னு வைங்களேன், நம்ம மைண்டு நமக்குள்ள வேற ஒரு சத்தம் கேட்காது. அந்த ஒரு பாட்டு மட்டும் தான் அப்படியே கேட்டு முடிச்சுட்டு ரைட். என் கூட வந்தவங்கள்ட்டையும் எங்கேயோ கேட்குது. ஆளு இங்க, ஆளை யாருக்கும் தெரியல, வேண்டாம். ஆனா எங்கேயோ கேட்குது. அப்படி கேட்டு நம்ம கவனம், நம்ம காதுல நிறைய சவுண்டு விழும். ஆனா அதுக்கு நேரம் நம்முடைய இருதயத்தை திருப்பிட்டோம்னா வேற ஒரு சவுண்டும் கேட்காது. நம்ம எல்லாம் கேட்கிறோம், கேட்டு பேச்சு பக்கத்துல வந்து உட்காந்துருந்து இந்த சீசன் உனக்கு அவுட்டுன்னு அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. சொல்றது வேற யாரும் கிடையாது. பேதுரு, யோவான், யாக்கோபு. பேதுரு, யோவான், யாக்கோபு சொல்லல. தங்களை பேதுரு, யோவான், யாக்கோபு என்று நினைத்து கொண்டிருக்கிற அநேகர் நம்மை சுத்தி இருப்பார்கள். ஆமே சொல்லுவோம். அவ்வளவுதான். அவுட் அவுட் சொல்லும் போது ஒருத்தர் மட்டும் இவன் வித்தியாசமானவன். இவனை நீங்க எல்லாம் பாவம்னு பாக்குறீங்க, நான் இவனை எனக்கு மகிமையா பாக்குறேன். தேவனுடைய கிரியைகள் இவனில் வெளிப்படும் பொருட்டு இந்த மாலை வேளையில எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் என்னை தமக்கு மகிமையாய் வைத்திருக்கிறார். இரண்டாவது அவர் உனக்கு செய்வதை நீ ஏற்றுக்கொள். ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன்னா, அவர் செய்யறது கொஞ்சம் நமக்கு புரியாததாகவும் இருக்கும், சில டைம் பிடிக்காததாகவும் இருக்கும். அதனுடைய 6வது வசனத்தை பாருங்கள். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி. துப்புன சவுண்டு ஒருவேளை இவனுக்கு கேட்டிருக்கும். இவன் நினைச்சிருப்பான், யார துப்பி இருப்பாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது அவர் என்ன செய்தார் தெரியுமா? சேர் உண்டாக்கி, அவர் குனிஞ்சி மண்ணில சேர் உண்டாக்குறாருனாலே எங்க போயிட்டாரு தெரியுமா? ஒருத்தங்களுக்கு வந்துட்டு சில டைம் இந்த ஆன்சர் தெரியும், ஆனா எங்க போயிட்டாரு?
சப்பாத்தியா? எங்க போயிட்டாரு? மனுஷனை எப்படி படைத்தார் தெரியுமா? அதுதான் மண்ணு. எப்படி படைத்தார்? தமது சாயலா. நீங்க லூக்கா 3வது அதிகாரம் படிச்சீங்கன்னா தெரியும். ஆதாம் தேவனால் உண்டானவன் அப்படின்னு இருக்கும். ஆங்கிலத்தில் இருக்கும் சன் ஆஃப் காட் அப்படின்னு இருக்கும். என் பிள்ளை, என் பிள்ளை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொன்னதை செய்வான். ஆண்டவரே, ஏன் கண்ணை இப்படி நோண்டுவீங்கன்னு பார்த்தா மண்ணை நோண்டிட்டு இருக்கிறீங்க ஆண்டவரே. அவர் செய்யறது நமக்கு சில டைம் பிடிக்காதுன்னு, ஏன் அது புரியாததுனால. சிமியோனை யோசேப்பு கட்டி வைத்தது சகோதரர்களுக்கு பிடிக்கல. அப்படி கட்டி வச்சதுனாலதான் அடுத்த தடவை இவங்க வந்தாங்க. இவன் பந்தியில மண்ணை எடுத்து சேற்று உண்டாக்கி அவன் கண்களில் பூசி, நீ போய் சிலோவாம் குளத்திலே கழுவு. ஆண்டவர் இன்னைக்கு சில காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்ய விரும்புகிறார், செய்ய விரும்புகிறார். ஆண்டவர் எப்படினாலும் சுகம் கொடுக்க முடியும். இந்த குருடர்களை குணமாக்கின பல விதங்களை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு குருடனுக்கு என்ன செய்வார் அப்படின்னா, நீ பார்வை அடைவாயக. பர்திமேயுக்கு மண் சேத்தையும் எடுக்கல, ஒன்னும் எடுக்கல. நீ பார்வை அடைவாக, தொடவே இல்லை, துப்பவே இல்லை. நீ பார்வை அடைவாயக, அவ்வளவுதான். இப்ப இப்படி ஆண்டவருக்கு சுகம் கொடுக்க முடியும். இன்னொரு குருடன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, கையை பிடிச்சு கிராமத்துக்கு வெளியே கொண்டு போய் அவன் கண்ணில் உமிழ்ந்து இருக்கும், கண்ணில் துப்புவார். ஆனா இவனுக்கு என்ன பண்றாரு அப்படின்னா, மண்ணில் துப்பி சேர் உண்டாக்கி, கஷ்டப்பட்டவனுக்கு சோறு உண்டாக்கி கொடுப்பாருன்னு பார்த்தா சேர் உண்டாக்கி அப்படி கண்ணில் பூசி. அவர் செய்யறது புரியல. புரியாத பாதையில் புதிய வழிகளில் நடத்தினே ஏந்தினே இயேசுவே. எட்டாத உயரத்தில் தகுதியில் உயர்த்தினேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சில காரியத்தை நம்ம லைஃப்ல செய்யறது, ஆமென், இந்த மண்ணு போட்டது மாதிரி தான் இருக்கும். மண்ணு போட்டதுனால என்ன தெரியுமா, முடிஞ்சுன்னு அர்த்தம். மண்ணு போட்டுறது மாதிரி தான் இருக்கும். இவன் அக்செப்ட் பண்றான். ஆமா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க அதாவது இயேசு யாருன்னு இன்னும் சரியா யாருக்குமே தெரியல. அப்படிப்பட்ட நிலையில நம்ம கிட்ட இப்படி சேர் உண்டாக்கி நம்ம கண்ணில் பூசுறாருன்னு நம்ம என்ன செய்வோம்? நீங்க என்ன செய்வீங்க? தட்டி விட்டுருவோம், அவ்வளவுதான். தட்டி விடுவோம், தட்டி விடு. ஏன் தட்டி விடல? ஹல்லேலூயா. இப்படி தட்டி விடல. பேதுரு கண்ணில் பூச விடுவாரா? இவைகள் உமக்கே சம்பவிக்க கூடாதுன்னு சொல்லுவார். ஆமா, உங்க கண்ணிலே நான் பூச விட மாட்டேன். அது கண்ணில், ஏன் கண்ணிலையா? நம்ம தட்டி விட்டுருவோம். இது தட்டல. ஏன்னா இவன் காதுல ஒரு சத்தம் திரும்ப திரும்ப ஒலித்து கொண்டே இருக்கிறது. மனுஷன் என்னை பத்தி இவ்வளவு நாள் நான் யாருங்கிற ஒரு பிக்சரை தப்பா தந்துட்டு இருந்தான். சின்ன வயசுல இருந்தே கேட்டு வளர்ந்த சத்தம் என்ன தெரியுமா? ஆமா, சில பிள்ளைங்களை வீட்டுல சொல்லுவாங்க தெரியுமா, இந்த சிப்ளிங்ஸ் அப்படி ஒன்ன சந்தைக்கு போன இடத்துல வீட்டுல தூக்கிட்டு வந்தாங்க. அதை தண்ணி எடுக்க போன இடத்துல அடிபம்பு கீழே இருந்த யாரோ விட்டுட்டு போனாங்க.
சின்ன வயசுல இருந்து ஒரு சத்தத்தை கேட்டு கேட்டு இவன் விளங்க மாட்டான், இவன் வாழ மாட்டான், இவனாலதான் தரித்திரம், இவனாலதான் சாபம், இவனாலதான் கஷ்டம், இவனாலதான் கஷ்டம், இப்படி கேட்டு 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 எங்க அப்பா சொல்லுவாங்க, இந்த கொல்லப்பட்டறையில் இருக்கிற நாய் மாதிரி. இந்த கொல்லப்பட்டறை அந்த கொல்லன் அந்த தீயை வச்சு பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அங்க ஒரு நாய் வந்து படுத்துச்சான். அப்ப அந்த ஸ்பார்க் அது மேல பட்டதும் துள்ளி எழும்பி சத்தம் போட்டு ஓடிச்சு. திருப்பி வந்து படுத்துச்சு, திருப்பியும் பட்டு. இப்போ அந்த ஸ்பார்க்கு பட்டு 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 தோல் எல்லாம் மரத்து போய் இப்போ ஒரு கம்பிய பழுக்க வச்சு வச்சா கூட அதே மாதிரிதான் சின்ன வயசுல இருந்து கேட்டு கேட்டு கேட்டு. ஓ அப்பா இவனுக்குள்ளே ரெஜிஸ்டர் ஆயிட்டு. என்ன அப்படி தெரியுமா, நான் ஏதோ ஒரு பாவம் பண்ணிட்டேன், என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல. அப்படி இருக்கும்போது ஒருத்தர் சொல்றாரு வித்தியாசமா, நீங்க அழும்போது அப்பா உங்ககிட்ட உங்களுக்கு உங்க சைடுல நின்று தானே பேசியிருப்பார். அந்த சத்தம் இன்னைக்கு ஞாபகம் இருக்கா? இல்ல, நம்மளை அழ வச்சவங்க சொன்ன சத்தம் தானே நமக்கு ஞாபகம் இருக்கு. எப்படி சீசன் ஓபன் ஆகும்? சீசன் ஓபன் ஆகும், வேற யாரோ ஜெயிச்சுட்டு போவாங்க, கப்படிச்சுட்டு போவாங்க, வேற யாரோ அடிச்சுட்டு போவாங்க. எருசலேமே உனக்கு கொடுக்கப்பட்ட நாள்ல நீ கோட்டை விட்டுட்ட, கண்ணு தெரிஞ்ச நீ கோட்டை விட்ட. ஆனா பிறவி குருடன் ஒருவன் இப்ப அவர் வந்து இப்படி சேட்டை எடுத்து இப்படி கண்ணில் பூசும் போது இவன் கையை தட்டி விடல. இன்னைக்கு ஆண்டவர் சில காரியத்தை நம்ம லைஃப்ல செய்யும்படி கரத்தை நீட்டுகிறார். சத்துருவால தட்ட முடியாது. அந்த கொடியை கண்டாலே அசீரியன் நடுங்குவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா நாம தட்டுவோம், தடுப்போம். இயேசு சொல்லுவார், தடுக்காதே, தடை செய்யாதே, இடம் கொடு. மூன்றாவதாக அவர் சொல்வதை செய்ய தயங்காதே. அவர் என்ன சொல்றாரு? நீ போய் சீலோம் குளத்திலே கழுவு அப்படிங்கிறார். அப்படியே அவன் போய் கழுவி, அவன் வந்து ஆண்டவரே நான் எப்படி ஆண்டவரே போவேன், எனக்கு என்ன தெரியல, கண்ணு தெரியல, நான் போறது சிலவாம் குளமா அல்லது தெப்ப குளமா தொப்ப குளமா, என்ன குளமா ஒண்ணுமே தெரியும். நானே குழம்பி போய் இருக்கிறேன். எந்த சாக்கு போக்குன்னு சொல்லல. நீ போய் சீலவாம் குளத்துல போய் கழுவு. கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவனை ஏற்கனவே ஊர் மக்கள் என்ன சொல்லி ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க தெரியுமா? பாவன் ஒதுக்கி வச்சிருக்காங்க. அப்ப யாராவது அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா? இல்ல. அந்த 38 வருஷமா ஒருத்தன் படுத்தான் பாருங்க, எத்தனை கம்ப்ளைண்ட் அடுக்கி வச்சான். தூதன்ல இருந்து அவன் கம்ப்ளைண்ட்ல முதல் ஆளை யாரு தெரியுமா? தூதன் தான். நான் தூங்கும் போது வந்து கலகிட்டு போயிட்டான். நான் இறங்குறதுக்கு ரெடியா இருக்கும் போதெல்லாம் ஒளிச்சிருந்துட்டு. சிலர் கம்ப்ளைண்ட் பண்ண தொடங்கிட்டாங்கன்னு வைங்களேன். மார்த்தாளுடைய கம்ப்ளைண்ட்ல முதல் ஆளை யாரு தெரியுமா? இயேசு. நமக்குள்ள ஒருத்தங்களை கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அது எங்க போய் நிற்கண்டான்னு சொன்னா, மரியாள் தன்னை விட்டு இடப்படாத நல்ல பங்கு, இவனுக்கு இடப்படாத நல்ல பங்கு. இவனுக்கு எந்த கம்ப்ளைண்டும் கிடையாது. இந்த பிறவி குருடன் இன்னைக்கு வந்து நிறைய வாட்டி இந்த பிறவி குருடன் ஆண்டவர் நேற்று இரவுல இன்னைக்கும் தியானிக்கும் போது ஒரே ஒரு வார்த்தை, அவன் எதையுமே கம்ப்ளைண்ட் பண்ணல. கடைசி வர அவனை பிடிச்சி வெளியே தான் தள்ளினாங்களே தவிர அவன் போய் செய்யறான். சிலவாம் குளத்துல போய் கழுவு. ஆண்டவர் அது எங்க இருக்கு, எவ்வளவு தூரம், நான் என்ன விடுவாங்களா? சிலவாம் குளத்துல எல்லாம் ஆசாரியன் இறங்கி தண்ணி எடுத்துட்டு உள்ள கொண்டு போகக்கூடிய இடம். அதுல இந்த பாவி நான் என்ன பாவம்னே சொல்லிட்டு இருக்கிறாங்க. எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. அவன் காதுல ஒரே ஒரு சத்தம், இது எனக்கான பகற்காலம், இது எனக்கான காலம், இது எனக்கான காலம். இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த ஒரு சத்தம் துணிக்கட்டும், கர்த்தர் என் வாழ்க்கையில கிரியை செய்கிற பகற்காலம் இது. நம்புறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலீங்க. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. சொன்னதை செய்வார்,
நிச்சயமாக சாத்தியமாகும், நடந்தே வானம்பு. ஏன் இந்த கையை உயர்த்தி இடது கைத்துல வைக்க சொல்றது அப்படின்னா, ஆண்டவர் சமூகத்தில் நம்மளை ஒருமுகப்படுத்துறதுக்காக. அவங்க இடது கருத்தை இருதயத்தில் வச்சு, வேற சத்தங்கள் எனக்குள்ள இனி துணிக்க வேண்டாம். சொல்றவங்க சொல்லிட்டு போட்டோம், சொல்றவங்க சொல்லிட்டு போட்டோம். நீ வேற யார் வாயை அடைக்க முயற்சிக்க. நடக்காதுன்னு சொல்றவங்க மத்தியில கர்த்தரை நடப்பித்து காண்பித்து தர போகிறார். சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ண போகிறார். இவன் வாழ மாட்டான், இவன் எழும்ப மாட்டான், இவன் ஜெயிக்க மாட்டான்னு சொல்றவங்க மத்தியில கர்த்தர் என் தலையை நிமிர பண்ண போகிறார். இது என்னுடைய சீசன், இது என்னுடைய சீசன். சீலோவாம் குளத்தில் நான் இறங்குகிற டைம் இது. பார்வையடைந்தவனாய் திரும்புகிற நேரம் இது. இது என் நிலைமை மாறும் காலம், இது என் நிந்தை நீங்கும் காலம், இது என் அடையாளம் மாறும் காலம், இது நான் சாட்சி சொல்லும் காலம். நம்புற தேவ பிள்ளைங்க நல்ல கைகளை தட்டி ஹalleluya, hallelujah. Thank you Holy Spirit. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. நீர் நல்லவர், நீர் நல்லவர். ஆண்டவர் என்ன சொல்றாரோ செய்யறதுக்கு ரெடியா இருங்க. இன்னைக்கு நீ குருடன், நாளைக்கு நீ சாட்சி. இன்னைக்கு நீ நிந்தை, நாளைக்கு நீ மகிமை. இன்னைக்கு நீ கேள்வி, நாளைக்கு நீதான் பதில். அவர் உலகத்துக்கு ஒளி என்பதற்கு நீதான் பதில். ஹalleluya. அவர் சொன்னால் போ, அவர் சொன்னால் செய், அவர் சொன்னால் காத்திரு, அவர் சொன்னால் விட்டுவிடு. ஏனென்றால் இது உனக்கான காலம். நல்ல தகப்பனே நன்றி, பிரசனத்துக்காக நன்றி. எங்களோடு பேசினீர், எங்கள் காதுகளில் உம்முடைய சத்தம் மாத்திரம் துணிக்கட்டும். நீங்க என்ன செய்றீங்களோ நாங்க அதை தடுக்காம எங்களை விட்டு கொடுக்க கிருபை தாரும். நீங்க சொல்றதை செய்ய உணர்வுள்ள இருதயத்தை தந்து அந்த பிறவிக்குருடன் பார்வை அடைந்தவனா திரும்ப வந்தான். ஆண்டவரே, உடைய பிள்ளைங்க பார்க்கட்டும். இந்த சீசனை நீங்க ஓபன் பண்ணி இருக்கிறீங்க. ரொம்ப வருஷம் காத்திருக்கிறவங்க உண்டு. இனி ஒரு நாள் என்று அல்ல, இதுதான் அந்த காலம். கர்த்தர் இன்னைக்கு பிரத்யட்சமாய் சில உள்ளங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். சிலர் நினைக்கலாம், நான் ரொம்ப இந்த ஆகஸ்ட்ல அப்படி ஜெபம் பண்ணணும் இப்படி ஜெபம் பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா எனக்கு முடியல. இதை விட்டுட்டேன். அடுத்த முறை அப்படி ஏதோ ஒரு உள்ளம் இந்த சீசனை அப்படி விடலான்னு நிலையில இருக்கிறீங்க. உங்களுக்காக தான் இந்த வார்த்தையை கற்று தந்திருக்கிறார். இனி ஒரு சீசன் கிடையாது. இது உன் வாழ்க்கையில் கர்த்தர் கிரியை செய்யும் பகற்காலம். இறுக பிடித்துக்கொள், உறுதியாய் பிடித்துக்கொள். சாட்சி சொல்ல ரெடியாகு, சாட்சி சொல்ல ரெடியாகு, சாட்சி சொல்ல ரெடியாகு. ஆமென். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஆட்கொள்ளும், ஆசீர்வதியும். உடைய பிள்ளைகளை சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வாரும். எல்லா மகிமை கனம் துதி ஸ்தோத்திரங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹalleluya. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.